ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பேசிக்காக என்ன பார்க்க போகிறோம்னா, இல்லை அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா தான் நான் அடுத்து போடுற வீடியோக்கான சஜஷன்ஸ் உங்களுக்கு வரும். அப்புறம் அந்த பெல் ஐக்கனை மறந்துடாதீங்க. ஸோ இன்றைக்கி வீடியோ என்னென்னா, ஹேர் ஸ்மூத்தனிங் வீட்டில் எப்படி பண்ணுறது. ஸோ ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். பேசிக்காக நம்ம ஹேர் ஸ்மூத்தனிங் எதுக்காக பண்ணுறோன்னா, கொஞ்சம் ரொம்ப ரஃப்பாக இருக்கிறதுனால நிறைய ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் சிக்கு நிறைய ஆகும் இல்லையா? அப்படி சிக் ஆகும்போது நம்ம ஹேரை வாரும் போதே பார்த்திங்கன்னா நிறைய ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹேர் ரொம்ப டேமேஜ் ஆகும். ஸோ அதை நம்ம தடுக்கணுன்றதுக்காக தான் நம்ம வந்து பேசிக்காகவே ஹேர் ஸ்மூத்தனிங் பண்ணுறோம். ஸோ இதனால் எந்த வகையான சைடு எஃபெக்ட்ஸும் வராது. நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் இது உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து ஏதாவது யூஸ் அண்ட் த்ரோவே யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இது ஒன்று தான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் இது வேஸ்ட் ஆகாது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் இதில் வந்து ஒரு ஹேர் சீரம் ஆட் பண்ணுங்கள். 2 டீஸ்பூன் ஹேர் சீரம். இது வந்து நான் வந்து லிவான் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எனி டைப் ஆஃப் ஹேர் சீரம் நீங்கள் இதில் யூஸ் பண்ணலாம். ஒரு கண்டிஷ்னர் எடுத்துருங்க. இதில் நான் லோரியாலோட கண்டிஷ்னர் தான் வச்சுருக்கேன். நீங்கள் எந்த கண்டிஷ்னர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே 2 டீஸ்பூன் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் அதே 2 டீஸ்பூனில் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்புவை யூஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்ட்ரா இருக்கிறதுனால நல்லா மிக்ஸ் பண்ண முடியுது. அதனால தான் நான் இந்த ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். நானே இந்த ஸ்ட்ரா வீட்டில் இருக்கிறது இன்றைக்கி தான் கண்டுபிடிச்சேன். ஏன்னா அந்த ஸ்பூன் வந்து இந்த கண்டெய்னரை விட பெருசாக இருக்கிறதுனால இந்த ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டால் நல்லா மிக்ஸ் ஆகுது. உங்களுக்கு தெரியுதா? இதில் வந்து நீங்கள் வேணும்னா ஹனி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. உங்கள் ஹேருக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இதில் எல்லாமே 2 டீஸ்பூன்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ உங்கள் ஹேருக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை காட்டுறேன் நான். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, தலையில் இருக்கிற நல்ல சிக்கை உடச்சிருங்க. சிக்கெல்லாம் நல்லா ப்ராப்பராக எடுத்துருங்க, ரிமூவ் பண்ணிவிடுங்க. அடுத்து இப்போ வீடியோவில் நான் காட்டுற மாதிரி நீங்கள் ஹேரை வந்து தனித்தனியாக பிரிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டாப்பில் வந்து நீங்கள் 2 பார்ட்டிஷனாக பண்ணிவிட்டு அகைன் பேக்லேயும் நீங்கள் 2 பார்ட்டிஷனாக பண்ணணும். பண்ணிவிட்டு ஒவ்வொரு பார்ட்டிஷனும் தனித்தனியாக எடுத்துகிட்டு தனித்தனியாக நீங்கள் வந்து ஸ்ட்ராண்ட் பை ஸ்ட்ராண்டாக இந்த லோஷனை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நல்லா அது பார்க்குறதுக்கு நல்லா எண்ணெய் வச்ச மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நல்லா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அது கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு ஹாட் வாட்டர் வச்சுட்டு அந்த ஹாட் வாட்டரில் வந்து கொஞ்சோண்டு அந்த டவலோ இல்லை ஏதாவது ஒரு துணி எடுத்துக்கோங்க. துணி கூட பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியான துணி எடுக்க வேணாம். பிகாஸ் ஹெட்டில் நல்லா பெயின் இருக்கும். ஹெவியான துணி எடுக்காமல் கொஞ்சம் லைட்டான மெலிசான துணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு துணி எடுத்துகிட்டு அதை வந்து ஹாட் வாட்டரில் டிப் பண்ணிவிடுங்க. டிப் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க. நிறையா வாட்டரும் அதில் எக்ஸஸாகவும் இருக்கக்கூடாது. ப்ளஸ் ரொம்ப ட்ரையாக வந்து நீங்கள் அதை வந்து பிழிஞ்சிடக்கூடாது. ஸோ கொஞ்சோண்டு அதில் மாய்ஸ்சர் டைப்பாக கொஞ்சோண்டு வாட்டர் இருந்தால் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை.
ஸோ அதை வந்து உங்கள் தலையில் இந்த மாதிரி கட்டிக்கோங்க. கட்டிட்டு மினிமம் 5 to 10 மினிட்ஸ் இருங்க. பிகாஸ் 15 மினிட்ஸ்க்கு மேலே இல்லை 10 மினிட்ஸ்க்கு மேலே போச்சுன்னா மேபி கோல்டு பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா போயிட்டு நல்லா ஹெட்டை வந்து ஷாம்பூவில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் ஹேர் ட்ரையர் போட்டிங்கன்னா உங்களோட ஹேர் வந்து தாராளமாக ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோ அவள் தான். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு நான் அடுத்து என்ன பேசணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் கமெண்ட்டில் ரிவீல் பண்ணுங்கள். இதே மாதிரி என்ன சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வாட்டி பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். பாய் பாய்.